தமிழ், ஆங்கிலம், சிங்களம் இந்த மொழிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பக்கத்திலிருந்து எழுத ஆரம்பிப்போம். ஆனால் அரபை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்திலிருந்து எழுதப்படும். எனவே இதை நாங்கள் மிக அவதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே முதலாவது எழுத்து அலிஃப். இதை நாங்கள் எழுதுகின்ற முறை இப்படி ஒரு அமைப்பில் எழுதினால் இது அலிஃபாக மாறிவிடும். எனவே இந்த அலிஃபுடைய விடயத்தில் நாங்கள் ஒன்றை கவனித்து கொள்ள வேண்டும். இதற்கு மத்ரு எழுத்து என்று சொல்லப்படும். அதாவது நீட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து தான் இந்த அலிஃபாக இருக்கிறது. நாங்கள் தமிழில் பார்க்கின்ற பொழுது கனதியாக இந்த யாவுக்கு பக்கத்தில் வரக்கூடிய இந்த அரவை போன்ற ஒரு எழுத்து தான் இந்த அலிஃபாக இருக்கிறது. எனவே அரவை நாங்கள் எப்படி தனிமையாக வாசிக்க முடியாதோ அதே போல் இந்த அலிஃபையும் நாங்கள் தனிமையாக பாவிக்க முடியாது. இன்னும் ஒரு எழுத்தோடு சேருகின்ற பொழுதுதான் இந்த அலிஃபை நாங்கள் நீட்டுவதற்காக வேண்டி பாவிக்க முடியும்.